அதானி குழுமத்திற்கும் அதன் தலைவரான கௌதம் அதானி மேலையும் சமீபத்துல நியூயார்க் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அதை தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தையிலையும் அவங்களோட பங்குகள் எல்லாமே பெரிய அளவுல வீழ்ச்சி இருந்ததை நம்ம பார்த்தோம். இதுக்கு இந்திய பங்குச்சந்தை ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டு ஆணையமான செபி இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி செபி என்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறாங்களா, அதானி குழுமத்தின் மேல என்னெல்லாம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த புதன்கிழமை, அதாவது நவம்பர் 20ஆம் தேதி அதானி குழுமத்தின் மேல நியூயார்க் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு பதியப்படுது. அதுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை செபி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியூயார்க் நீதிமன்றத்துல அதானி மேல வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு இவங்களோட ரிப்ளை என்னவா இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் அந்த கேஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே செபிக்கு அவங்க ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா சொல்லப்படுது. இது எதுக்காக செபி கேட்குறாங்க அப்படின்னா, இந்திய பங்குச்சந்தையில அதானியோட பங்குகள் எல்லாமே அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக செபிக்கு தெரிவிச்சு ஆகணும். இது ஒரு ரூல்ஸாக இருக்குது. அப்படி தெரிவிக்கும் போது தான் இந்திய முதலீட்டாளர்களுக்கு இந்த கேஸில் என்ன நடக்குது, அதானி பங்குகளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இந்த கம்பெனி சர்வை பண்ணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ இதுக்காக தான் செபி அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த நவம்பர் 20ஆம் தேதி இந்த வழக்கு பதியப்பட்டதிலிருந்தே அதானி குழுமத்தையும் அவங்கள நிறுவனத்தில் இருக்கிற ஒரு விஷயங்களையும் செபி ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பொதுவாகவே ஒரு பங்குச்சந்தையில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தாலோ இல்லை அவங்க மேலே ஏதாவது ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டாலோ அதை பற்றின கிளாரிஃபிகேஷன் அவங்க கட்டாயம் இந்திய பங்குச்சந்தை ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டு ஆணையமான செபிக்கு கொடுக்கணும். அதுக்காக தான் பல கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு நோட்டீஸை செபி அதானி குழுமத்திற்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதானி மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதானி குழுமம் நிறைய பிஸ்னஸ் பண்றாங்க. அதுல ஒன்னான சோலார் எனர்ஜியை ஜென்ரேட் பண்றது, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரியான விஷயங்களும் பண்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு நிறைய முதலீடு தேவைப்படுது. அந்த முதலீட்டுக்காக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுக்கான அந்த அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு இந்திய அதிகாரிகளுக்கு 2000 கோடி வரைக்கும் அவங்க லஞ்சம் கொடுத்துருக்கிறது தெரிய வருது. அப்படி லஞ்சம் கொடுத்து தரவுகள் எல்லாம் மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. மேனிப்புலேட் பண்ண தகவல்களை வச்சு அமெரிக்க முதலீட்டாளர்கள் கிட்ட அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாத்திருக்காங்க, அவங்களுக்கு பொய்யான தகவல்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நியூயார்க் நீதிமன்றத்தில் இந்த கேஸ் பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட அதானி கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற நிறுவனத்திலையும் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த காரணங்களால தான் அமெரிக்கா நீதிமன்றத்தில் அவங்களுக்கு வழக்கு பதியப்பட்டிருக்கு. இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஆரம்பிக்கல. அது மட்டும் இல்லாமல் அதானி குழுமத்தின் தரப்புல இருந்தும் இந்த ஒரு அலிகேஷன்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணலை. இதுக்கு எதிராக தான் அவங்க நாங்கள் இந்த மாதிரி பண்ணலை, தவறு செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதானி மட்டுமல்ல, அவரோட குடும்பத்தை சேர்ந்த சாகர் அதானி உள்ளிட்ட 7 பேர் மேல இந்த வழக்கு அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இன்னும் ப்ராப்பரான நடவடிக்கைகளோ விசாரணைகளோ தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சூழ்நிலையில செபி கம்ப்ளீட்டா இந்த விஷயத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கேட்டு அதானி குழுமத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஒரு அலிகேஷன் நவம்பர் 20ஆம் தேதியிலிருந்து அதானியினுடைய பங்குகள் கடுமையான வீழ்ச்சியை இந்திய பங்குச்சந்தையில சந்திச்சாங்க. கிட்டத்தட்ட 20% மேல அதானியினுடைய பங்குகள் எல்லாமே வீழ ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது செபியினுடைய இந்த ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிறதும் பங்கு சந்தையில எதிரொலிக்குமா, இல்லை இந்த கிளாரிஃபிகேஷன் கேட்டு செபி அனுப்பின நோட்டீஸுக்கு அதானி குழுமம் தரப்புல இருந்து என்ன ஒரு ரிப்ளை கொடுக்க போறாங்க, ஸோ அதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சது அப்படின்னா இன்னுமே மார்க்கெட்ல அவங்களோட ஷேர்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.